எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஓம் அப்படின்னு நான் நம்புறேன். தனுஷ் நடிக்கிற D55 படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் நடந்துச்சு. வெறும் மோஷன் போஸ்டர்ல டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாம ஒரு சின்ன கிளிம்ஸோட ஓம்ன்ற டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் சென்னையில் இருக்க ITC சோலா ஹோட்டல்ல நடந்துச்சு. கருப்பு படத்துல திடீர்னு சகப்பு படமா மாறுற மாதிரி அந்த ஈவெண்ட் நடந்த இடத்த மொத்தமா சகப்பு லைட்டெல்லாம் மாத்தி வச்சிருந்தாங்க. இந்த லைட் இருந்தா தனுஷ் வரும்போது நல்லா இருக்காது, நம்ம தனுஷ் வரும்போது லைட்டை மாத்த சொல்லலாம்னு நினைச்சா லைட்டா நாங்க ஒண்ணு மாத்திரம், தனுஷ் இந்த ஈவெண்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, தனுஷ் வரலனா என்ன, சாய் பல்லவி வந்தா ஹாய் பல்லவின்னு ஒரு அட்டெண்டன்ஸ் போடலான்னு பார்த்தேன். அதுக்கும் அவங்க வாய்ப்பில்லை ராஜா. வேற யாரு தாங்க வரான்னு கேட்டா டைரக்டர் வராரு, டைரக்டா ஈவெண்ட் ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே டைரக்டர் மாஸ் என்ட்ரி கொடுத்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணி வச்சாரு. பத்திரிகையாளர்கள் Q&A செக்ஷன் அப்போ டைரக்டர் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுல 1-2 நம்ம இப்ப பார்க்கலாம். இல்ல அப்படி இல்லை, என்னோட ப்ரீவியஸ் படமான அமரனுடைய ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கூட நான் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணேன். அதனால ஒரு சென்டிமெண்டல் கனெக்ட். இட்ஸ் ஓகே, தட் இஸ் ஓகே. சார், உங்க படங்கள்லாம் ரங்கு, அமரன் அதெல்லாம் அது கதைக்கு சிமிலரா ஒரு இதுவா வந்து கனெக்ட் ஆகும். இந்த படத்துக்கு ஏன் ஓம் அப்படின்னு டைட்டில் வச்சு? எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஓம் அப்படின்னு நான் நம்புறேன், நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து கதைக்கும் இந்த சொல்லுக்கும் ரொம்ப தொடர்புகள் வேற வேற லெவல்ஸ்ல இருக்கு, வேற வேற லேயர்ஸ்ல இருக்கு. அடுத்தது இதை பத்தி தொடர்ந்து அடுத்தடுத்த டீசர்ஸ் கொடுக்கும்போது இட்ஸ் டூ early டு எக்ஸ்பிளைன் த டைட்டில் நினைக்கிறேன் நான். இந்த சாப்பு பேக்ரவுண்ட், சிகப்பு பேக்ரவுண்ட் கம்யூனிசத்தை குறிக்குதா, செம்மரத்தை குறிக்குதா? இல்லை சார், அதுலயே வந்து எழுத்தா என்னன்னு விவரிச்சிருக்கு. அதுல வந்து சாப்டர் 1 உதிரம் த பிளட் வுட் அப்படின்னு இந்த ஓம்ங்கிற படத்துக்குள்ள இந்த பார்ட் 1, அதாவது சாப்டர் 1 அப்படிங்கிறது உதிரம் த பிளட் வுட் அப்படின்னு இருக்கு. அதுலயே அது இட் இஸ் தேர் இஸ் நத்திங் டு ஹைட். அதுல பிக்சர்ஸ்ல இருக்கு, விஷுவல்ஸ்ல இருக்கு, கேப்ஷன்ல இருக்கு. இது எது சம்பந்தப்பட்டது கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் பார்த்தாலே புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அதே மாதிரி நீங்க அமரன்ல வந்து இந்திய ராணுவத்தை இந்தியர்களை பெருமைப்படுத்தினீங்க. இதுல வந்து செம்மர கடத்தல்னாலே தமிழர்கள் தான் கடத்துறதா ஆந்திராவில் அடிச்சு கொள்வாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுல தமிழர்களை பெருமைப்படுத்துற மாதிரி சீன்ஸோ? இல்லை, இது வந்து சார் எந்த சாராரையும் பெருமைப்படுத்துவதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ எடுக்கப்படுற ஒரு படம் இல்லை. இது இருக்கிற சூழ்நிலையை ஒரு கமர்ஷியல் சினிமாவா, அதே நேரம் சிந்திக்க வைக்கிற ஒரு சினிமாவா பிரசன்ட் பண்ற ஒரு படமா இருக்கும் இது. சார் வாழ்த்துக்கள். முதல்ல அமரன்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்தீங்க, ஒரு ஹீரோவா பண்ணீங்க, பக்காவா பண்ணீங்க. பட் இந்த படத்துல வந்து பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் பிரிகேண்டை வந்து ஒரு ஹீரோவா காட்டுற மாதிரி இருக்கு டீசர் எல்லாம் பார்க்கறதுக்கு. பட் இதை நீங்க எப்படி பார்க்குறோம்? ஒரு ஹீரோவா காமிச்சிங்க, பட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடா இருக்கவங்களுக்கு ஹீரோவா காமிச்சா நெக்ஸ்ட் சொசைட்டி எப்படி இருக்கும்ன்றது நீங்க ஃபீல் பண்றீங்க சார்? ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் பிரிகேண்ட்ன்றது ஒரு தப்பானது தான், காட்டை அழிக்கிறவங்க தான். இதுல வந்து நீங்க சொல்ல வர்றது வந்து இந்த காட்டை அழிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த கூலி ஆட்கள் திருவண்ணாமலை காமிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க இங்க இந்த ராயல்சீமா அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பிளஸ் திருப்பதி அந்த சைட்ல எல்லாம் வந்து ரெட் சாண்டர்ஸை வந்து அறுக்கிறதுக்கோசரம் இங்க இருந்தா கூப்பிட்டு போறாங்க, திருவண்ணாமலையில இருந்தா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த புஷ்பான ஒண்ணு பண்ணாங்க. அங்கேயும் வந்து ஒரு ஃபாரஸ்ட் பிரிகேண்டை வந்து அவனை தான் ஹீரோவா காமிக்கிறாங்க. பட் உங்க படத்தை எப்படி காமிச்சிருக்கீங்க? இதுல வந்து அதுதான் வந்து நீங்க முக்கியத்துவம் காட்டுறீங்களா? அது சார், இது வந்து இப்போ நீங்க படத்துல பார்த்தது வந்து ஒரு காட்சி. அந்த காட்சியை வச்சு ஹீரோடைய கேரக்டர் என்ன, இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தோணும். மேபி அந்த டிஸ்கஷன்ஸை ஓப்பன் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஸோ உங்க பார்வையில் அது அப்படி இருக்கு. பட் இதை தாண்டி படத்துல நிறைய விஷயம் இருக்கு. அது வரும்போது அது எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்.